போதுமா சாப்பிட்டு நல்லா சாப்பிடுங்க சார். சரி சார் சாப்பிட்டு நல்லா சாப்பிடுங்க. வெளியே கிளம்பணும் வேலை இருக்கு சார். நீங்கள் நல்லா பொறுமையாக சாப்பிடுங்க சார். இல்லை போட்டு சாப்பிடுங்க, கண்ணுக்கு நல்லது. எறும்பா கண்ணுக்கு நல்லது சார். ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி, ஒன்றும் இல்லை, சின்ன டவுட்டு. என்ன சார் சொல்லுங்கள். வரும் சார், கேட்கலாமா? சொல்லுங்கள் சார். சாப்பாடு நல்லா திருப்தியாக இருந்தது. சரி, இந்த எச்சிலை எங்கே போடணும்னு தெரியல, அதான் கேட்டுக்கிட்டு. புரியலையே. இல்லையா, இலையை எங்கே கொண்டு போடணும்? என் தலையில போடு. தலையில போடுறா, தலையை காட்டு போடு. என் தலையில போடுவேன். போயாங்க தலையை காட்டியா? ஆளுகளை போடுவேன். எச்சியலை எங்கே போடணும்? என் தலையில. ஏன் கோபப்படுற? ஒண்டப்ப குப்பையில போடுவியா? என்ன கேட்டா சொல்லியா? எச்சியலை எங்க போடணும்? என்ன கேட்டுருக்க? கோபப்படுறேன். உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? பெரிய மனுஷன் தானே? பெரிய மனுஷன் தான். அது எச்சியலை எங்க போடுறது நீ கேட்டுட்டு இருக்க? தெரியலன்னா சொல்லியா? அதான் சொல்றேன், என் தலையில போடுங்க. தலையை கூட போடுறேன். தலையை கும்பிட்டு போயாங்க. புரியா? மண்டையில கேட்டா பதில் சொல்லியா? கோபப்படுற? கோவப்படாம. இது பெரிய பற்பாடி. இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன கேக்குற? நீ தான் நிக்கிற எருமாடு மாதிரி. இதை எருமாடு மாதிரியா? ஓஞ்சி உதச்சன்னு வச்சுருவ. கேட்டா பதில் சொல்ற. எருமாடு மாதிரி கடையில் நின்றுட்டு இருக்க. இந்த ஊருக்காரங்களா இருப்பா, சரி உதவி பண்ணு கேட்டா அங்க போட்டு சொல்லு. என்ன உதவி பண்ணுவாங்க? இலைய எடுக்கிறது எங்க போட்டு தெரியலையா? கடையில கூட்டிடுவாங்க. ஊர்ல உள்ள ஆளெல்லாம் சொல்லியா? எங்க போட போட்டுருவா? அதான் என் தலையில போட சொல்லிட்டேன். போயாங்க. எங்க போயா? போயாங்கிட்டு போய் வர்றேன். இங்க தான் வர்றேன். தெரியல. நல்லா என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எந்த ஊர் மேடம் நீங்க? சொன்னா என்ன பண்ண போற? சொல்லி பாருங்களேன். சொல்லி தான் பாருங்களேன். எந்த ஊர் நீங்க? எங்க ஊருக்கு நானே போய்ப்பேன். இந்த ஆளெல்லாம் நல்ல ஒரு அணைக்கட்டை, ஒரு அணை அணைக்கிறது இல்லை சாப்பாட்டை. 12:50 உட்காந்த ஆளு 1:30 மணி ஆச்சு. 3/4 மணி நேரம் வெளுத்து கட்டிடலங்க. நிறைய விதவிதமான குழம்புக்குது. கொஞ்சமா சாப்பாட வாங்கி வாங்கி அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவ்வளவுதான். அவ்வளவு இன்னொரு விஷயம், சூர்யா அந்த சொல்ற ஆளு எப்படி சாப்பாடுலாம் எப்படி கிட்டத்தட்ட 3 மணி நேரமா சாப்பிட்டு இருந்தாரு. அத மறந்துட்டு என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீ சாப்பிட்டியே, சாப்பாடு நல்லா இருக்குன்னு அவட்ட சொல்லு. நீங்க வந்து அன்லிமிட்டட் சாப்பாடுல எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்குறாராம்ல? அன்லிமிட்டட் வயிறு பெருசா இருக்குல்ல, அத சாப்பிட்டா ஆகணும். அதுக்கு நீ இப்படியா? ஆமா, உங்களை விட கம்மிதான். ஒரு சாப்பாடுக்கு என்னென்ன குடுக்குறாங்கன்னு கேளுங்க. என்னங்க குடுக்குறாங்க சாப்பாடு இந்த கடையில? ஒரு சாப்பாடு 110 ரூபாய் தான். சரி, 2 மீன் சாப்பாடு, தயிர், ரசம், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, புதினா துவையல். இது எந்த ஏரியா இது? இதுவா அமரமேடு பக்கத்துல. அமரமேடு பக்கத்துல? குன்றத்தூர்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே அமரமேடு இருக்கும். அந்த அமரமேடு பக்கத்துலயே இருக்கு இந்த கடை. அமரமேடுல நிறைய கடை இருக்கு. இந்த கடை பேர் என்ன? பத்மா தேவர் ஹோட்டல். பத்மா தேவர் ஹோட்டலா? சிஐடி காலேஜ் இருக்கும். அது வந்து கொஞ்ச தூரத்துல இருந்து வந்தாவே நல்லூர் செக் போஸ்ட் இருக்கும். நல்லூர் செக் போஸ்ட். நீ யாரியா? நீ யாரு? நான் யாரா உனக்கு என்ன பொண்ணு? சாப்பிடும்போது வந்து இறந்து கேட்டுக்கிட்டு அதாவது நல்ல ஹோட்டலா தேடி போட்டு வர்றாரு. சாப்பாடு சூப்பரா இருக்கு. அவரு யாருங்க சம்பந்தம் இல்லாம கேக்குறேன். சம்பந்தம் இல்லாம கேக்குறேன். நல்ல ஹோட்டலா தேடி பிடிச்சி வந்து சாப்பிடுறீங்க. அதான் உங்களுக்கு யாருன்னு விசாரிச்சேன். நல்லா இருக்கு சாப்பாடு, நல்லா இருக்கிறதுக்காக இவ்வளவு நேரமா சாப்பிடுறது. அந்த ஓனரை போய் கேளுங்க. அங்க போய் கேளு. சாப்பிட்டா அவனுங்க கேக்க போட்டுட்டே இருக்கே சாப்பாடு. காசு சாப்பிடுற காசு சாப்பிடுங்க. இங்க பாருங்க, போற அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, சாப்பிடுற பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? வயிறு வெடிச்சு தோஞ்சிர போதியா? அது நீ சாப்பிட்டியா? உனக்கு தெரியாதா? நீ சாப்பிட்டல 3 மணி நேரமா உட்கார்ந்து முக்குனல்ல. அப்ப பேசாம போயிரு. தெரியாது, மரியாதை இல்ல அவ்வளவு சொல்லிட்டு சாப்பிடும்போது வந்து எடுத்துட்டு இருக்காங்க. போய் பாருங்க. வாத்து கறி, சிக்கன் தூக்கு போய் பாருங்க. டக்குன்னு போய் பாருங்க. வாத்து கறி, சிக்கன் கிரேவி. அதனால அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. சரி வாங்க, நீ வந்து காட்டுங்க. என்ன நீ காட்டுங்களா? என்ன காட்டுங்க? அவங்க காட்டுவாங்க. இப்ப போய் பொழப்புல வளைஞ்சுற வா சூர்யா, நீ வந்து சொன்னதான் கரெக்டா இருக்கேன். பாருங்க.
வாத்துக்கறி கிரேவி பாருங்க. என்ன கறி? வாத்துக்கறி ஆ கிரேவி. ஆ. இந்த பாருங்க, அந்த பக்கம் போங்க. எப்படி வாங்க. ஆ ஆ இதா உட்காந்துருக்கேன் மீடியா கிரேவி. அடாடாடாடா. ஆ மீன் வறுவல் இதுதான். இந்த 2 பீஸ் ஒரு சாப்பாடு சேர்த்து 110 ரூபாய் தான், ரொம்ப கம்மி. பரவாயில்லடா. ஃபுல் மீல்ஸ் பாருங்க. 20 ரூபாய் தான். 20 ரூபாய்க்கு இவ்வளவு போறாங்களா? பரவாயில்லையே. இங்க பாருங்க, சிக்கன் தொக்கு. எப்படி திரும்புங்க பாருங்க, சிக்கன் தொக்கு வெறும் 50 ரூபாய் தான். போன படத்துக்கு அது அது அரைக்கு வந்து 20 ரூபாய் தான். ஆ ஆமாங்க. கண்டிப்பா மறக்காம இந்த படத்துக்குலாம் விக்கல. சாப்பிடுங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இது நல்லா வயிறுக்கும் புண்ணு வராது. ஏன்னா சாப்பாடு ஒவ்வொரு இடத்துல ஏதோ கீரை வைக்கிறாங்க. என்ன கீரை வைக்கிறாங்க? ஒரு கீரை போட்டு வச்சாங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேமரா செட்டிங் அதனாலதான் நம்ம பணமட்ட சூர்யா இவ்வளவு இடம் எல்லாத்துக்கும் உள்ளி கேமரா பணமட்ட சூர்யாலாம் இல்ல. அவன் சூர்யா இது வந்து நான் எப்போ ஃபர்ஸ்ட் தான் என்ன ஏமாத்தி சூர்யா மட்டும் தான் பேரு. இப்போ தனி பேரா மாறிடுச்சு. எப்பயுமே தனி பேர் தான். படம் தனி பேர் தான். சூர்யா தான். இல்லடா. ஆமா. சூர்யாவோட நீங்க என்ன சூர்யா 1.5 மணி நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க? அன்லிமிட்டட் மீல்ஸ்னாங்கல. அன்லிமிட்டட் மீல்ஸ்னாங்கல. ஆமா. அதனால பூந்து வளசிட்டான். 1.5 மணி நேரம் சாப்பிட்டான். நார்மல் சாப்பாடுனாலே 3/4 மணி நேரம் சாப்பிடுவேன். ஆமா. இங்க பாருங்க, இவ்ளோ சமையலுக்கு மாஸ்டர், ஓனர் எல்லாமே இவர்தான். அண்ணா கொஞ்சம் முகத்துக்கு இந்த ஓனர் பேர் சொல்லுங்க. பத்மா தேவர் ஹோட்டல். பத்மா. பத்மா தேவர் ஹோட்டலுங்க. நல்லூர் செக் போஸ்ட் பக்கத்துல. கண்டிப்பா மறக்காம இந்த பக்கம் சீக்கிரம் வந்து பக்கம் போறவங்க, இந்த பக்கம் போறவங்க நீங்க சாப்பிட்டு உணவு கொடுக்காம அடிச்சு அதான் சூர்யாவோட இதை பார்த்தா தெரியுது. இங்க பாருங்க. சோற ஊற்றி தள்ளி சூர்யா அந்த பட்டனை கழட்டி விட்டுங்க. என்ன தெரியும் எனக்கெல்லாம் நான் நேரம் பார்த்து வச்சுக்க உமால ராட் எடுத்து போட்ட விட போட்டேன். உங்களுக்கு எப்படி சார் சாப்பாடு பிடிச்சதா? சாப்பாடு பிடிச்சிருச்சா? பத்தல உங்களுக்கு அதானே? நல்லா இருந்துச்சு. இங்க வாங்க. இல்லையா இல்ல 3 நாள் சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட்டா எங்க இருந்து பத்தும்? எதை 3 நாள் சாப்பாடா? 3 பேர் சாப்பாடு நீங்க ஒரே ஆளு உட்கார்ந்து முக்கின்னு இருக்கீங்க. ஆமா. அப்புறம் எப்படி பத்தும் அவருக்கு? ஓகே அது உண்மைதான். என்னையாப்பா காட்டுற? ஆமா 3 நாள் சாப்பாடு நீங்க தானே சாப்பிட்டீங்க. எஸ் சப்போஸ் இவரேதான். என்னால எந்திரிச்சு நிக்க முடியலப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள இறங்கி இருக்குது. ஆமா. கீச்சு மூச்சுன்னு வாங்குது. கொரோட வைக்க சோறு சாப்பிட்டனா? பாத்து வாய் திறக்காதீங்க. அளவா சாப்பிடணும். அதுக்கு தான் அளவா சாப்பிடணும். உங்க வரை இதுவரை சாப்பிட கூடாது. அளவா சாப்பிட்டதே வாய் ஒத்துக்குற. இன்னும் ஃபுல் மீல் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஏ அப்பா. அந்த மீன் குழம்பு மீன் வச்சாங்கல்ல செபத்தியா இருந்துச்சு. நீ இந்த எலும்பு கூட விடாம கழிச்சு கிடக்குறியா? எப்ப நான் மீனே சாப்பிடல. எனக்கு வந்து எப்படி சொல்றது? நான் சாப்பிட்டது வந்து ஒரே ஒரு எக், பாயில்டு எக். இந்த குழம்பு மீன் போட்டு சாப்பிட்டியா? இல்லையே. நான் எங்க மீன் குழம்பே நான் சாப்பிடலையே. அப்ப முட்டையை தான் போட்டு இந்த கறி கட்டிருந்தியா? நீயா கருக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்டுச்சே. ஓட்டவா கடிப்பாங்க. ஓட்டோட சாப்பிட்டுச்சா முட்டை ஓட்டோட? அப்ப அந்த அளவு டேஸ்ட் இந்த ஹோட்டல்ல. ஓட்டோட சாப்பிட்டு இருந்திருக்குப்பா. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? மனுஷன் தான் பேசிட்டு இருக்க நீ. நீ மனுஷனே கிடையாது. ஆளை பார்க்க வேண்டாம். திறமையா பாரு. திறமையா? சாப்பிட ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரியா? ஓகே பாய்.